வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆன்லைன்ல டெண்டர் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு சில செட்டிங்கை செய்யணும். இன்னத்து நிலைமையில அனைத்து கம்ப்யூட்டர்லயும் விண்டோஸ் 11 அல்லது விண்டோஸ் 10 யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோட சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 15, 2022லயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க மைக்ரோசாஃப்ட். ஸோ நீங்க இன்னைக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த எக்ஸ்டென்ஷன் தேர்ட் பார்ட்டி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கு உண்டான எக்ஸ்டென்ஷன் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அந்த எக்ஸ்டென்ஷனை எப்படி கொண்டு வர்றது, எப்படி டிஃபால்ட் ப்ரௌசரை செட் பண்ண போகிறோம், அது இல்லாமல் ஜாவா எங்கிருந்து டவுன்லோடு பண்ணணும், ஜாவா டவுன்லோடு பண்ணுறதுக்கு உண்டான வெர்ஷன் என்ன, ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் ஜாவா உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆயிருந்தா அதை அன்இன்ஸ்டால் பண்ணணும், அது இல்லாமல் ஜாவா கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது அனைத்து மாநிலமாக இருக்கட்டும் இல்லை சென்ட்ரல் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரே செட்டிங் தான். ஸோ அந்த செட்டிங்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நமத்த மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜாவா டவுன்லோடு பண்ணணும். ஸோ ஜாவா டவுன்லோடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் செட்டிங் என்ன அப்படின்னா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் செட்டிங்கை எப்படி வந்து எட்ஜ் ப்ரௌசரில் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் எஃப், அதாவது செட்டிங் அண்ட் மோர் மேலே கிளிக் பண்ணுங்க. இந்த வந்து செட்டிங் ஓப்பன் ஆகிடும். செட்டிங் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வேலை உங்களுக்கு வந்து டிஃபால்ட் ப்ரௌசர். டிஃபால்ட் ப்ரௌசர்ல அலோ சைட் டு ரீலோட் இன் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மோட், இந்த ஆப்ஷன் வந்து நீங்க அலோ பண்ணணும். ஸோ அலோ பண்ணது இது என்ன கேட்குதுன்னா, உங்களோட ப்ரௌசர் வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது. ஸோ நீங்க வந்து இதை ரீஸ்டார்ட் பண்ணிருங்க. ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து இங்க அலோ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மோடு பேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுக்கு இந்த ஆட் பட்டன் மேல கிளிக் பண்ணி உங்களோட இ ப்ரொக்யூர்மெண்ட் இந்த லிங்க் வந்து இங்க ஆட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆகிரும். ஆட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மோட்ல இது வந்து ஆட் ஆயிக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பியரன்ஸ் இருக்கு. அப்பியரன்ஸ் மேல கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் பட்டன் இங்க ஷோ ஆகும். எக்ஸ்டென்ஷன் பட்டன்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மோட் ஐஇ பட்டன், இந்த பட்டனை எனேபிள் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு, டிசேபிள்ல இருக்கு. ஜஸ்ட் இது டிசேபிள் எதுக்காக அப்படின்னா நீங்க அந்த இ ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டலை ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு இங்க வந்து நான் சென்ட்ரல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் சிபிபிபி இது வந்து என்டர் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு இ ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டலோட பேஜ் லிங்க் வந்து நம்ம டைரக்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க டைரக்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜ் இங்க வந்து வந்துருச்சு. இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி வியூ, செகண்ட் ஆப்ஷன் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மோடு. இந்த ரெண்டு பட்டனுமே நீங்க எனேபிள் பண்ணிட்டு இங்க டன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் எப்ப நீங்க ஓபன் பண்ணாலும் இது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மோட்ல ஓபன் ஆகிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஜாவா டவுன்லோட் பண்ணணும். ஜாவா நம்ம என்ன வெர்ஷன் பார்க்கணும், ஜாவா என்ன வெர்ஷன்ல இதுல இன்ஸ்டால் பண்ணணும், அது இல்லாம எங்க இருந்து டவுன்லோட் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ நீங்க ஜாவா டவுன்லோட் பண்றதுக்கு டைரக்டா கூகுள்ல போய் டவுன்லோட் பண்ண கூடாது. ஏன்னா அந்த ஜாவா வந்து அப்டேட்டட் வெர்ஷன், அது உங்களுக்கு இந்த சிபிபி போர்ட்டல்ல வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு வந்து டவுன்லோட் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டவுன்லோட் இருக்கு. ஜாவாவோட லிங்க் நம்ம டைரக்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா JRE8 டவுன்லோட். ஸோ இந்த i586.exe இந்த ஜாவாவை தான் நீங்கள் டவுன்லோடு பண்ணணும். இது வந்து லிங்க் நம்ம டைரக்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறோம். அங்கிருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மொத்தமா ஒரு 62 MB அரௌண்ட் வருது. இதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ நம்மளது ஆல்ரெடி இங்கே வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஜாவா டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி உங்க கம்ப்யூட்டர்ல என்னென்ன ஜாவா வெர்ஷன் இருக்குதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கு. விண்டோ பிளஸ் ஆர் அமைச்சிட்டு appwiz.cpl இது வந்து ஒரு ஷார்ட்கட் தான், அதாவது உங்களோட ப்ரோக்ராமிங் ஃபியூச்சர்ஸ் வந்து செக் பண்றதுக்கு. இங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட ஜாவா 8 அப்டேட் 161 சேம் வெர்ஷன் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்க இந்த வெர்ஷன் இல்லாம வேற எந்த வெர்ஷன் இருந்தாலும் செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்க அப்படின்னா ஜாவா இன்ஸ்டால் பண்றதுக்கு செட்டிங் போட்டு இங்க டவுன்லோட்ல இருக்கு.
ஸோ டவுன்லோட்ல நீங்க ஜாவா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் வரும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வித்தின் ஃபியூ செகண்ட்ல ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இன்ஸ்டாலுக்கு மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜாவா இன்ஸ்டால் உங்களுக்கு ஆயிரும். ஸோ பழைய வெர்ஷன் எந்த ஜாவா இருந்தாலும் அது எல்லாமே நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உடனே நீங்க இன்ஸ்டால் பண்ணாதீங்க. காரணம் ஏன் அப்படின்னா அதோட பேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் நீங்க சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் பழைய ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டெலீட் ஆகிடும். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த புது வெர்ஷன் ஜாவாவை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜாவாவில் ஒரு சில செட்டிங் இருக்கு. அந்த செட்டிங் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டினியூவா பார்க்க போறோம். அதாவது நீங்க ஜாவா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி யூ ஹேவ் இன்ஸ்டால்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. ஸ்டார்ட் பட்டன் அமுத்துங்க. ஸ்டார்ட் பட்டன் அமுத்திட்டு கான்ஃபிகர் ஜாவா மேல கிளிக் பண்ணி டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஜாவா கான்ஃபிகர் இருக்கு. ஸோ இந்த ஜாவா வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. ஜாவா ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ல உங்களுக்கு ஒரு பாப்அப் ஓபன் ஆகும். அதாவது ஜாவா கான்ஃபிகரேஷனுக்கு கீழே ஓபன் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல 2-3 செட்டிங் இருக்கு. ஜெனரல்ல வந்து உங்களுக்கு ஒரு செட்டிங் இல்ல. அப்டேட் ஆப்ஷன் அப்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து அன்செக் பண்ணிருங்க. செக் ஃபார் அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாவா வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிஎஸ்சி வேலை செய்யாது. அதுக்காக இந்த ஜாவாவை அப்டேட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இங்க வந்து டு நாட் செக்னு இருக்கு. ஏன்னா இது வீக்லி செக் பண்றதுக்காக கேக்குது. ஸோ நீங்க வந்து இங்க டு நாட் செக்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாவா டேப். இந்த டேப்லயும் உங்களுக்கு ஒரு வேலை இல்லை. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டேப்ல இங்க வந்து வெரி ஹை நீங்க வந்து ஹை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸம்ஷன் சைட் லிஸ்ட்ல eprocure.gov.in இந்த லிஸ்ட்டை வந்து நீங்க ஆட் பண்ணணும். அது யூஆர்எல் வந்து நீங்க டைரக்டா இங்க இருந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட ஜாவா கான்ஃபிகரேஷன் பேனலை ஓபன் பண்ணிட்டு எடிட் சைட் லிஸ்ட் ஃபார் இருக்கு. இது மேல கிளிக் பண்ணிட்டு இங்க ஆட் மேல போயிட்டு உங்களோட ஜாவா அந்த லிங்கை வந்து இங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இங்க ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ல ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த SSL 2.0 கம்பேட்டபிலிட்டி கிளைண்ட் ஹெலோ ஃபார்மேட் இதை வந்து அன்செக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் TLS 1.2 செக் மார்க் இருக்கும். இன்கேஸ் இல்ல அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன் நீங்க இது வந்து பண்ணணும். இன்கேஸ் இது செக் மார்க் இருந்ததுன்னா அன்செக் பண்ணிருங்க. செக் மார்க் இல்ல அப்படின்னா செக் மார்க் பண்ணி விட்டுருங்க. இன்கேஸ் இது ரெண்டுமே நம்ம சொன்ன மாதிரி வெர்ஷன்ல இருந்தது அப்படின்னா இங்க ஒரு வேலை இல்ல, நீங்க அப்ளை ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 2 ஆப்ஷன் பார்த்துட்டா ஒன்று வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் மோட எனேபிள் பண்றது, அடுத்தது ஜாவா டவுன்லோட் பண்ணி ஜாவாவை கான்ஃபிகர் பண்றது பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இனி நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்க லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்றதுக்கு நான் இங்க பேக் கிளிக் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கு. கிளிக் ஹியர் டு லாகின்க்கு முன்னாடி உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சரை உங்க பிசில இன்சர்ட் பண்ணி அதோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிருங்க. ஸோ ரன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க லாகின் பண்ணி உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கீழே கொடுத்துக்கிற கேப்சா போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொசீட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட டிஎஸ்சி எனேபிள் ஆகிவிடும். ஸோ இவ்வளவுதான் நண்பா, நம்ம எப்படி விண்டோஸ் 11 பிசில எப்படி மைக்ரோசாஃப்ட் எட்ஜுக்குள்ள ஜாவா கான்ஃபிகரேஷன் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர், அதாவது சென்ட்ரல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டலோட டிஜிட்டல் சிக்னேச்சர்ல எப்படி வேலை செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. அட் பிரசன்ட் நம்ம கிட்ட டிஜிட்டல் சிக்னேச்சர் இல்லாததுனால நான் உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் லாகின் பண்ணி எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கறத பத்தி காமிக்க முடியல. ஸோ அதுக்கு உண்டான வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அது ஹிந்தியில போட்டிருக்கிறேன். ஸோ நீங்க அங்கிருந்து கூட அதை ஃபர்தர் ப்ராசஸை நீங்க பார்த்துக்கலாம். இவ்வளவுதான் நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.